நீங்க டெய்லியும் எக்ஸசிவ் ஹேர் ஃபால் மூலம் அப்செட்டா இருக்கீங்களா? இனிமே நீங்க அப்செட்டா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் இப்ப சொல்லப் போற இந்த ஒரு ஹேர் ஆயில் போதும். இந்த ஹேர் ஆயில் மூலம் உங்களோட கம்ப்ளீட்டான ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளத்த உங்களால சால்வ் பண்ண முடியும். அது என்ன ஹேர் ஆயில் தானே கேக்குறீங்க? அதுதான் மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில். மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில வந்து எதுக்கு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், ஹேரை வந்து ரீக்ரோத் பண்றதுக்கும் இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில உள்ள ஒரு முக்கியமான இன்கிரியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா ஆனியன் சீட் ஆயில். இந்த ஆனியன் சீட் ஆயில்ல பாத்தீங்கன்னா சல்ஃபர், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கு. இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதனால நம்மளுக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த ஆனியன் சீட் ஆயில்ல உள்ள இந்த சல்ஃபர் பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கொலஜன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கொலஜன் ப்ரொடக்ஷன் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஹேர் growthக்கு வந்து எசென்சியலா இருக்கு. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா ரெடென்ஷியல். நம்மளுக்கு ஜெனரலா ஹேர் பிரேக்கேஜ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்கு, அதாவது ரொம்ப வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கனால நம்மளுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் நடக்குது. இந்த ரெடென்ஷியல் இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்ல உள்ள ஸ்டெம் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணி ப்ரீவியஸா உள்ள இந்த தின் அண்ட் வீக் ஹேரோட டென்சிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதை இம்ப்ரூவ் பண்றனால தின் ஹேர் பாத்தீங்கன்னா திக் ஹேரா வந்து சேஞ்சஸ் ஆகுது. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, மெக்னீசியம் இதெல்லாம் ரிச்சா இருக்கு. இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து நாரிஷ்மென்ட் பண்றதுக்கும் நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதனால நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் லாஸ் டேமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் ஆயில். இந்த கேஸ்ட்ரோல் ஆயில் வந்து எதை கண்டெயின் பண்ணிருக்குன்னா ரெசினாலிக் ஆசிட்டை வந்து கண்டெயின் பண்ணிருக்கு. இந்த ஆசிட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இது இம்ப்ரூவ் ஆறனால நம்மளுக்கு ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுது. இது மட்டும் இல்லாம இந்த ஆசிட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேற எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா டீப்பா நாரிஷ்மென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா உள்ள ட்ரைனஸையும் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா இந்த பிரிங்ராஜ் ஆயில சொல்லலாம். ஜெனரலா ஆயுர்வேதிக் ரிலேட்டட் ஹேர் கேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹெர்ப்னா இந்த பிரிங்ராஜ் ஆயில் தான். இந்த பிரிங்ராஜ் ஆயில் வந்து நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரை வந்து ரீக்ரோத் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ஷைன் கொடுக்கிறது, அதை வந்து ஷார்ப்னஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரிங்ராஜ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஆம்லா ஆயில். இந்த ஆம்லா ஆயில்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆம்லா ஆயில் வந்து எதை ப்ரோமோட் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஏற்படுற ப்ரீ மெச்சூர் பிரேக்கேஜ் வந்து பிரிவென்ட் பண்ணுது. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கிரேசியாவும் இருக்கு. இந்த ஹேர் ஆயில வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கிரேசி அண்ட் ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகுது. இது மாதிரியான கேரக்டரை வந்து இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து கொண்டிருக்கனால இந்த ஆயில நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலையும் இன்க்ளூட் பண்ணல. அதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்னா எதை மென்ஷன் பண்றேன்னா சல்ஃபர், பாராபின், சிலிகான், மினரல் ஆயில் இது மாதிரியான எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் ஆயில வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பாப்போம். ஒரு ஹேர் ஆயில வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஹேர் ஆயில்ல எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோட சைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ஏற்படுத்துறது, இச்சிங் வருது, டேண்ட்ரஃப் வருது. இந்த இச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு ஹேர் ஃபால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கான காமன் காஸ்ட்னா நம்ம ஸ்கேல்ப்ல ஏற்படுற இந்த டேண்ட்ரஃப், இச்சிங், அலர்ஜிக் தான். நீங்க எதுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றது தான் ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ற ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா அதிக ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருந்து அந்த ஹேர் ஆயிலே பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஹேர் ஃபாலுக்கு வந்து வழிவகுத்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஹேர் ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணணும்? சோ நீங்க ஹேர் ஆயில வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹேர் ஆயில எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில யூஸ் பண்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாப்போம். நீங்க எந்த ஹேர் ஆயில அப்ளை பண்ணாலும் மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த ஹேர் ஆயில நீங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த பர்பஸை குயிக்கா அடையறதுக்கு உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹேர் ஆயில நீங்க கண்டிப்பா 3 to 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு அதிகமா நீங்க எவ்வளவு வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா மினிமமா 3 to 4 டைம்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு நீங்க இந்த ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணி ஆகணும். நீங்க இந்த ஹேர் ஆயில நைட் அப்ளை பண்ணீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு மார்னிங் எந்திரிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அதே இந்த ஹேர் ஆயில நீங்க மார்னிங் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3 to 4 ஹவர்ஸ் வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து இந்த ஹேர் ஆயில் இருக்கணும். அப்பம்போதுதான் நம்மளுக்கு வந்து குயிக் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ஹை பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாஷ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த ஹாட் வாட்டரை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஹாட் வாட்டருக்கு பதிலா
பதிலாக லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது வெது வெதுப்பான தண்ணி. இந்த லூக் வார்ம் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு வந்து பெட்டராக ஒர்க் ஆகும்.